அன்பு தமிழஞ்சங்களுக்கு வணக்கம் 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 வணக்கம். நம்ம வீடு கட்டுதல், இந்த பாக்கியம் கிடைப்பதற்கான பரிகாரம் என்ன என்ன செஞ்சால் உங்களுக்கு வீடு கட்டுற அந்த பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டு வந்துட்டே இருக்கும். அந்த வகையில் இப்போ துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னம் இதில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா வீடு, பங்களா, வீடு கட்டும் காலி மனைகள், அடுக்குமாடி கட்டிடங்கள், டியூப்ளெக்ஸ் வீடு, பங்களாக்கள், பெரிய பெரிய அரண்மனைகள், இதெல்லாம் எனக்கு அவைவா பேசிட்டு இருக்கிற இந்த மாதிரி அந்த செங்கல், மணல், ஜல்லி, கம்பியில் கை வைக்கிற யோகம் எப்போ கிடைக்கும், என்ன பண்ணால் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியோட முக்கியத்துவம். சரிங்களா? இந்த பரிகாரம் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம சொல்ல போய் அதை நீங்கள் பண்ண போய் மேக்சிமம் எண்டு அந்த 4ஆம் இடம் தான் உங்களுக்கு அந்த வீட்டை தரக்கூடிய யோகத்தை அதுதான் கையில் வச்சிருக்கு. என்ன பண்ணு, லக்னத்துக்கு 4ஆம் இடம் உங்களுக்கு வழிவிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ராசிக்கு 4ஆம் இடம் அது அல்ல, லக்னத்திற்கு 4ஆம் இடம் தான். இந்த துலாம் லக்னத்திற்கு 4ஆம் இடம் தான் வேலை செய்யும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த பரிகாரம் செய்ய போகும் பட்சத்தில் அந்த 4ஆம் இடம் முழுமையான பலன்களை நீங்கள் அனுபவித்தல் நடக்கும். அப்போது அந்த பலன்கள் யாவும் என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறத வீடு கட்டுறதுக்காக பரிகாரம் பண்ண போய் மீறி இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். அதையும் சொல்லிடலாம். பரிகாரத்தை கடைசியில் பார்க்கலாம். அப்புறம் இந்த ஆஸ்ட்ரோ யூடியூப் ராஜகணபதி ஆஸ்ட்ரோ ராஜகணபதி யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த வீடு கட்டுறதுக்கான பரிகாரம் மட்டும்தான் இருக்குதா அப்படின்னா அது மட்டுமல்ல. வேலை கிடைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், லக்ன பிரகாரம் 12 பாவகங்களின் வழியாக அந்த பரிகாரத்தை எடுத்து அள்ளி தெளிக்கப்பட்டிருக்கிறது. எண்ணற்ற பரிகாரங்கள், மிக எளிமையான பரிகாரங்கள்னு சொல்லிட்டு பிளே ஸ்டோரில் இருக்குது. பிளே ஸ்டோர் இல்லை, பிளே லிஸ்ட்டில் இருக்குது. அதுவும் இருக்குது. கடன் தீர்வதற்கான பரிகாரங்கள், கடன் சுமை எப்படி அளிக்கிறது, ஏகப்பட்ட காணொளிகள். அது மட்டுமல்ல, உங்களுக்கு திதி பலன்கள், யோக பலன்கள், கரண பலன்கள், நட்சத்திர பலன்கள், ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் பிறந்தவர்கள் மாற்றி யோசித்தல், அப்போதான் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. 100 வயசு வரையும் ஒரு நட்சத்திரத்தில் நீ பிறந்தேன்னா 100 வயசு வரையும் ராசி பேஸ்டு 36 வீடே இருக்குது. ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் ராசிலையும் பிறந்தவங்களுக்கு 100 வயசு வரைக்கும் நீ என்னென்ன அனுபவிப்ப, உன்னோட கர்மா என்ன, அது எப்படி கலக்குது, கர்மா கலக்குது, இன்ப துன்பங்கள் என்னென்ன வரும், எந்தெந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், இதெல்லாம் அள்ளி தெளிக்கப்பட்டிருக்கு. அந்த காலத்து தமிழ் ஜோதிட ஜாம்பவான்கள், சித்தர்கள், இவர்களுடைய வாக்கு தான் அத்தனையுமே. அவ்வளோ இருக்குது இந்த யூடியூப் சேனலில். அதனால் சப்ஸ்கிரைப் போட்டுங்க. சரியா? பண்ணிவிட்டு போய் பாருங்கள். உங்கள் வாழ்நாளில் மிக அத்தியாவசியமான மிக முக்கியமான விஷயங்கள் அத்தனையும் கிடைக்கும். அதை அத்தனையும் உள்வாங்கி வாழ்க்கையில் பயன்படுத்தி நல்ல முன்னேற்றத்தை அடைந்து ஆகச்சிறந்த நன்மையை பெறுங்கள் தமிழ் நெஞ்சங்களே. இப்போ விஷயத்தை வந்துடுமா? இந்த வீடு கட்டுறது, இந்த 4ஆம் இடம் கையில் வச்சுருக்குது நம்ம சொல்கிறோம். அது கரெக்டு. அது பரிகாரம் எடுக்க போகிறோம். அந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த துலாமுக்கு 2ஆம் இடம் பார்த்தீங்கன்னா விருச்சிகம், 3ஆம் இடம் தனுசு, 4ஆம் இடம் மகரம். அப்போ அந்த அந்த மகர ராசி வீட்டோட அந்த காரகத்தை தூக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த நன்மை முழுசாக சேரும். இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்குது. உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது, அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்குதல் மிக மிக அவசியம். அதுதான் அங்கே தான் இருக்குது முக்கியமான சூட்சமம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா அந்த கிரகம் தான் இன்னைக்கு காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கணும், யார் யாரையெல்லாம் சந்திக்கணும், எவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணணும், வீடு இன்னைக்கு நிம்மதியை தருமா, என்ன கலர் சட்டை போடணும், காலையில் டிஃபனு, மத்தியானம் சாப்பாடு, நைட்டு டின்னரு என்ன சாப்பிட்ணும், ஆறி போனதா பழசா, இல்லை சாப்பிடவே மாட்டியா, பட்னியாக இருந்துருவியா, பணம் வருமா, இன்னைக்கு பணம் வந்தால் எவ்வளோ கிடைக்கும், 100 ரூபாயா, 1000, 500, 5 லட்சமா, 10 லட்சமா, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செதுக்கி உங்களுக்கு கொடுக்குது. அப்படின்னா உங்களுக்கு அந்த தசை நடத்தும் கிரகம் தான். அதுதான் உங்களின் உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரை அத்தனை உடல் உறுப்புகளிலும், அணுவான உடல் உறுப்புகளிலும் ஊடுருவி உங்களை வழிநடத்துகிறது. அந்த கிரகம் உங்களையே தத்தெடுத்துக் கொள்கிறது. அந்த கிரகத்திடம் உங்களுடைய பாவ புண்ணிய கணக்குகள் ஒப்படைக்கப்படுகிறது. உங்களுடைய
கர்மா அதில் வந்து கலைக்கிறது. அப்போது முன்பிறவி பின்பிறவி நடப்பு பிறவி சார்ந்த விஷயங்களில் இருந்து உங்களுடைய இன்பத் துன்பங்கள் நிர்ணயிக்கப்படுகிறது. அந்த கிரகம் நன்மையானதாக யோகமானதாக இருந்துவிடும் பட்சத்தில் நன்மையான பலன்களே உங்களை வந்தடையும். அந்த கிரகம் பாவப்பட்டு பங்கப்பட்டு திசை நடத்தும் பட்சத்தில் மோசமான பலன்களையே அனுபவித்தல் நடக்கும். கடனாளியாதல், அவமானப்படுதல், மதிக்கப்படாமல் போதல், ஏமாற்றப்படுதல், வஞ்சனைக்கு உள்ளாகுதல், இந்த மாதிரி பெரும் துன்பங்களை அனுபவித்தல் நடக்கும். அப்போ அட்லீஸ்ட் அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்திலாவது துன்பமாவது வராமல் இருக்கும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அப்போ யார் யாரெல்லாம் தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை கையில் எடுத்து வணங்கி வந்து இந்த 4ஆம் இட அழகான பரிகாரத்தை செய்யும் பட்சத்தில் வீடு வண்டி வாகன யோகத்தை கொடுத்துவிடும். இது எப்படி அடி வாங்கும்? நல்ல காசு இருக்குது, ஆனால் எதுவுமே எனக்கு வீடே செட் ஆக மாட்டேங்குது அப்படிம்பாங்க. இன்னொரு வகை வந்து என்னன்னா, எவ்வளோ சம்பாதிச்சாலும் கையில் நிற்க மாட்டேங்குது, நான் எங்கேயா போய் வீடு கட்டுறது அப்படின்ற ஒரு இதுவும் இருக்கும். இந்த வீடு கட்டுறது மட்டும்தான் அதில் இருக்கு. ஆனால் பெரிய சொத்துக்கள், தோட்டம் துறவுகள் 100 ஏக்கர் 500 ஏக்கர் பாவத் பாவம் வேலை செய்யும், இல்லைன்னு சொல்லி மறுக்கல. ஆனாலும் இந்த இடம் வழி விடணும். அப்போத்தான் அந்த பெரிய சொத்துக்கள், தோட்டம் துறவுகள் இதெல்லாமே அமைவதற்கு அது வாய்ப்பை வழங்கும் இந்த 4ஆம் இடம். குறிப்பாக துலாமுக்கு வந்து அந்த 4ஆம் இடம் கொடுக்கக்கூடிய பலன்கள் அவ்வளோ அளப்பரியது என்பதை உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். அந்த பரிகாரத்தை கையில் எடுக்கணும். அப்போ தசை நடத்தும் கிரகம் சரியாக இருந்து அந்த அதிதேவதை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் இப்போ இந்த இது வந்து உங்களுக்கு கொடுத்துரும். கூடவே என்னென்ன சேர்த்து கொடுக்கும்? முதல்ல வீட்டை கொடுக்கும். விரலுக்கேற்ற வீக்கம். நான் பெரிய அரண்மனை கட்டணும்லாம் அவசியம் இல்லை. உங்களுடைய கர்மா பிரகாரம், உங்களுடைய கொடுப்பனை பிரகாரம் உங்களுக்கு என்ன தேவையோ அது கிடைத்துவிடும். உங்களை ஃபுல்ஃபில் பண்ணிடும். வீடு கட்டுறது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பங்களாக்கள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டியூப்ளெக்ஸ் வீடு, அடுக்குமாடி கட்டிடங்கள், அரண்மனை போன்ற வீடுகள் எல்லாமே இதில் தான் கையில் தான் வச்சுருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இதெல்லாம் ஏன் நீங்கள் வந்து ஏன் உங்களால் முடியாது? கட்ட முடியாது. பரிகாரத்தை பண்ணி பாருங்கள், தானாக நடக்கும். நான் வந்து சம்பாதிக்கவே மாட்டேன், காசே சம்பாதிக்க மாட்டேன், செவுத்து மேலே காலை வச்சு படுத்து தூங்குவேன், அப்புறம் எப்படியா நான் வந்து கட்டுறது அப்படின்னா, இந்த பரிகாரத்தை பண்ண போய் அதை நோக்கி நகர்த்தும். அப்போ தானாக வேலைக்கு போக வைக்கும். தானாக வேலைக்கு போக வைக்கும். கேந்திரங்கள் தானே, 1 நாள் 7 10 தானே. அப்போது தானாக வேலைக்கு போக வைக்கும். தொழிலில் வந்து நஷ்டமாகி கொண்டிருந்தா தொழிலை வந்து முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லும். அப்படிங்கிறத உணர்ந்துக்கணும். அப்போ அளப்பரிய சம்பாதனையை கொடுத்து அப்போது இது பரிகாரம் பண்ண போய் அப்போ இந்த விஷயத்துக்காக ஒரு மணிமகுடம் சூட்டுதல் தான் சம்பாதித்து இது எல்லாத்தையும் அடைய வைக்கிறது. அப்போது இந்த பரிகாரம் இவ்வளோ பெரிய வேலையை செய்யும். இப்போ வீடுன்னு வந்துட்டால் நம்ம வந்து சொல்லிட்டோம். உங்களுடைய வீடு எப்படிப்பட்ட வீடு? மிக தரம் வாய்ந்த, மிக லக்ஸுரியான வீடுகள் எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ இந்த அளவுக்கு அந்த வீடு வந்து கொடுத்துரும். இது மட்டும்தான் கொடுக்குமா அப்படின்னா, அம்மா அப்படிங்கிற அந்த ஸ்தானம் வந்து அந்த ஸ்தானம் தாய் ஸ்தானம் 4ஆம் இடம். அந்த மகர வீடு தான் உங்களுடைய துலாம் லக்னத்திற்கு, அந்த மகர வீடு தான் துலாம் லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு தாய் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. எல்லாம் சொல்லுவாங்க காலபுருஷ தத்துவத்துக்கு 4ஆம் இடம் கடகம், அதுதான் தாய் ஸ்தானம். அது உண்டு, அது பொதுவான காரகத்தில் போயிடும். அது வந்து அதை வந்து எடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு செட் ஆகாது. ஆனால் இந்த மகரத்தை எடுத்து பண்ணும் பொழுது உங்களுக்கு செட் ஆகும். அற்புதமான பலிதம் உண்டாகும் என்பதை மறந்து விடாதீர்கள். அப்புறம் தாய் வந்து முதல்ல சுபத்துவமாக மாறுவாங்க. கருத்து முரண்பாடுகள் இருக்கும் பட்சத்தில் மாறும். தாய் சார்ந்த விஷயங்கள்ல தாய்க்கு அவரை பிடித்த பீடைகள் விட்டு அகலும். அவர் எவ்வளோ பெரிய சிக்கல்ல இருந்தாலும் அந்த சிக்கல் வந்து அவரை விட்டு விலகும். உடல் நோய்கள் அகலும். உடல் தெம்பு பலம் அதிகரிக்கும். அவங்களுக்கு குரலே வந்து உயர்ந்து போயிடும். அவங்களோட குரல் இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணீங்கன்னா நல்ல வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. முதல்ல எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்கிறாங்க, அந்த கெப்பாசிட்டி அவங்களுக்கு முதல்ல வந்துடும். அப்படிங்கிறத வந்து தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள். இது மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கா அப்படின்னா அது மட்டுமல்ல, இன்னும் ஏகப்பட்டதா இருக்கு. அப்போ ஆகச்சிறந்த இளங்கலை பட்டம் அந்த 4ஆம் இடம்.
அப்போ +2 முடிச்சுட்டு அடுத்த கல்விக்கு, உயர்கல்விக்கு அந்த நகர்தல் இருக்கு பாருங்க. சரியான கல்வியை தேர்ந்தெடுத்தல், அந்த படிப்பை நேர்த்தியாக முடித்தல், அந்த படிப்பு சார்ந்த சிக்கல் இல்லாமல் முடித்து விட்டு வருதல், ஆகச்சிறந்த பெயர் புகழுடன் அந்த படிப்பை வந்து முடித்தல், இது எல்லாமே நடக்கும். பேச்சுலர்ஸ் டிகிரி அதுதான் கையில் வச்சிருக்கு. 4ஆம் இடம் தான். +2 வரைக்குமே 2ஆம் இடம் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் கம்பல்சரி 4ஆம் இடத்துக்கு மாறிடும். அந்த உயர்கல்வி அப்படிங்கிறது அங்கே தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 9, 10, 11 இது 3மே கையில் வச்சிருக்கு பாருங்க. அடே சாமி, டாக்டரேட் வரையும் வச்சிருக்கு அது வந்து கையில். இந்த 4ஆம் இடம் சுபத்துவப்படும் பொழுது அந்த உயர்கல்வியில் நீங்கள் என்ட்ராகிற இடம் அந்த இடம். அப்போ சரியான முறையில் வந்து படிப்பை கொடுக்கும் உங்களுக்கு. அடுத்து அது மட்டுமல்ல, உங்களுடைய ஆடை ஆபரணங்கள், அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள், நகை நாணயங்கள், பெரிய சொத்துக்கள், தோட்டம் துறவுகள், காலி மனைகள், ஏக்கர் கணக்கில் நிலம், விவசாயம் எல்லாமே இதுக்குள்ளதான் இருக்கு. இதெல்லாம் வாங்க முடியுமானா சத்தியமா வாங்க முடியும். அந்த மகர வீட்டோட காரகத்தை தூக்கணும். நீங்க அதை வந்து கையில் எடுக்கணும். அந்த வீட்டுக்குன்னு ஒரு அதிதேவதை உண்டு. எது? அந்த மகர வீடு. மகரம் சனி பகவானினுடைய வீடு. அந்த வீட்டிற்கின் என்று ஒரு அதிதேவதை உண்டு. அதை வந்து கையில் எடுக்கணும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ உங்களுடைய சொத்து முழுவதுமே இதுக்குள்ளதான் இருக்கு. அந்த சொத்து அளவுக்கு அதிகமாக மாறுறதும் இதுக்குள்ளதான் இருக்கு. பெரிய சொத்துக்கள், தோட்டம் துறவுகள், விவசாயம், நிலமுலன்கள், ஆடை ஆபரணங்கள், தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம் எல்லாமே அதுக்குள்ளதான் இருக்கு. 4ஆம் இடத்துல தான் இருக்கு. உங்க லக்னத்துக்கு 4ஆம் இடம் இது பேசும், கொடுக்கும். அந்த வீட்டின் தன்மையை முதற்கொண்டு உங்கள் சுயஜாதகத்தில் அந்த வீடு எவ்வளவு பரல், சுபத்துவ பரல் பெற்றிருக்கிறதோ அதை பொறுத்து அங்க வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஆனா அதனுடைய பரிகாரத்தை நீங்க கையில் எடுக்கும் பொழுது ஆகச்சிறந்த உன்னதமான உயரிய நிலையை நீங்கள் அடைய வைக்கும். அந்த சொத்து, இந்த சொத்து, தாத்தன் சொத்து, அப்பன் சொத்து, பெரியப்பன் சொத்து, மாமனார் சொத்து, மாமியார் சொத்து, உங்கள் சொத்து அங்கங்க கிடக்குது, பூர்வீக சொத்து, இது எல்லாமே சொந்த சொத்தா ஒரு இடத்துல சேருது அப்படின்னா இந்த 4ஆம் இடம் தான். அப்போ அது சார்ந்த எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அப்போ அது சார்ந்த முழுமுற்றான சிக்கல் வந்து நீங்கும். இந்த சொத்துல வந்து உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இருந்தா கூட தீரும் அப்படிங்கிறத வந்து உணர்ந்துக்கணும். அப்போ எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொடுக்கும். இது வந்து அதற்கான முன்னெடுப்பு வந்து செய்ய வச்சிரும். இது வந்து வழிவகை செய்யும் அப்படிங்கிறத வந்து உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். இது மட்டும்தான் அந்த இடத்துல கையில் வச்சிருக்கா அப்படின்னா, வீட்டில் இருந்து செய்யும் தொழிலை இது வந்து கையில் வச்சிருக்கு. ஒரு சின்ன தீப்பெட்டி தொழில் வந்து வீட்டில் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, உயரிய தொழிலாகிய நகை செய்தல், நகை வடிவமைப்பு செய்தல் வீட்டில் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இரும்பு தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, விவசாயம் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, அல்லது பட்டாடை நெய்தல், இந்த மாதிரி ஆடை அலங்காரம், எந்த தொழில் A to Z வீட்டில் நீ பண்றையா, அந்த தொழில் நஷ்டத்தில் இருக்கும் பட்சத்தில் அது லாபத்தை நோக்கி திருப்பும். இந்த பரிகாரம் திருப்பும். வீட்டிலிருந்து செய்யும் தொழில் ஆடு, மாடு, கன்றுகாலி மித்திரங்களை சுபத்துவப்படுத்தும். ஆடுபட்டி, மாடுபட்டி, கோழிப்பட்டி, வீட்டு விலங்குகள் எல்லாத்தையும் உயரிய நிலைக்கு கொண்டு வைக்கும், சிறப்பை தரும். வீட்டின் அக்கம் பக்கத்தாரின் உறவுகளை சீராக்கும். வீடு மகாலட்சுமி கடாட்சத்துடன், இன்னும் சொல்ல போனா சிவகடாட்சத்துடன் திகழ வைக்கும். அவ்வளவு வந்து அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இடம் அந்த 4ஆம் இடம். அப்போ வீட்டிலிருந்து செய்யும் தொழில் ஆகச்சிறந்த உன்னதமான நிலைக்கு செல்லும். ஒரு போர் போட்டா கரெக்டா தண்ணி கிடைக்குதா அப்படின்னா அந்த 4ஆம் இடம் வாங்கிய பரல் தான் சொல்லும். அதை தவிர்த்து சாதிக்கணும்னா இந்த பரிகாரத்தை கையில் எடுத்தால் தான் சாதிக்க முடியும். கிணறு, தண்ணி எல்லாமே உண்டு இந்த இடம். அப்பேற்பட்ட இடம் வந்து இந்த இடம். அது மட்டுமல்ல, உங்களுடைய வித்தைத்தனம் இந்த 4ஆம் இடம். அப்போ சமயோஜித புத்தி அதிகமாகும். சுகவாசி அப்படிம்பாங்க. அந்த மாதிரி உங்களை வாழ வைக்குங்க. இந்த பரிகாரத்தை பண்ண போய் சுகவாசியா வாழ வைக்கும். கட்டில் சுகம் தலையணை சுகம் என்று சொன்னார்கள்.
அது எல்லாமே கிடைக்கும். உங்களுடைய வித்தைத்தனம் மேம்படும். சுகஸ்தானம் அந்த இடம். அப்போ சுகமாக வாழுதல், நிம்மதியாக வாழுதல், நிம்மதி அப்படிங்கிறது எல்லாமே இதுக்குள்ளதான் இருக்கு. அப்போ இது கிடைச்சிரும். இது எல்லாத்தையும் விட ஒரு சைக்கிள் வச்சிருக்கணும்னா கூட நீங்க இந்த 4ஆம் இடம் உங்களுக்கு வழிவிட்டா மட்டும்தான் உண்டு. சைக்கிளு, 2 வீலரு, காரு, அந்த காலத்தில் என்ன சொன்னாங்க, ப்ளஸர் காரும்பாங்க. அப்போ மகிழுந்து, தரமான மகிழுந்து, அப்புறம் 5 சீட்ரு 7 சீட்ரு, இந்த காரை வச்சு டிராவல்ஸ் நடத்துறது, இவங்க எல்லாமே இருக்கக்கூடிய சிக்கல் எல்லாமே ஓடி போயிருங்க. இந்த டிராவல்ஸோட நிற்கிதா, இந்த டிடின்னெல்லாம் சொல்லுவாங்க, டெம்போ டிராவலர்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கூட இதில் உண்டு. அது மட்டுமல்ல, பார உந்துன்னு நான் சீமான். அப்போது அந்த டாரஸு கண்டெய்னரு, அப்புறம் வந்து 16 வீல்ஸு, 32 வீல்ஸு, 16 வீலு, 32 வீலு, 56 வீலு, இந்த மாதிரி ஹெவி வெஹிக்கிள்ஸு, அப்புறம் அந்த ஆஃப் ஹைவேல ஓட்ட முடியாது ஜேசிபி, டிராக்டரு, விவசாய அந்த போக்குவரத்துக்கான சகல வாகனங்களும் சரி, அதுக்கப்புறம் டோசரு, டம்பரு, மெயின்ஸுக்குள்ளே போகிறது, இந்த வண்டி வாகனம் டயரை போட்டு நகர்த்துறது எல்லாமே இந்த 4ஆம் இடம் தான் கையில் வச்சிருக்கு. அப்போ இவ்வளோ பெரிய தொழிலில் யார் ஈடுபட்டு இருந்தாலும் அவங்க நஷ்டத்தில் இயங்கி கொண்டிருக்கும் பட்சத்தில் லாபத்தை நோக்கி திருப்பும், மிகப்பெரிய உன்னத பலன்களை கொடுக்கும். இவ்வளோ வச்சிருக்கு கையில். எல்லாமே இந்த இடமே கொடுத்துருமா அப்படின்னா இந்த வழியாகத்தான் கொடுக்கும். 4ஆம் இடத்தின் வழியாகத்தான் உங்களை வந்து சேரும். இந்த இடத்தை நீங்கள் சுபத்துவமாக மாற்றும் பொழுது உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் உங்கள் கர்மா பிரகாரம், பாவ புண்ணிய கணக்கு பிரகாரம் என்ன கிடைக்க வேண்டுமோ அது நிச்சயமாக கிடைத்துவிடும் என்பதில் துளிக்கூட ஐயமே வைத்துக் கொள்ளாதீர்கள். சரியா? இவ்வளவு விஷயம் கிடைக்குது. இதை விட இன்னும் நிறைய இருக்குது, உள்ள நிறைய இருக்குது. இதே வந்து இப்போ 17 நிமிஷம் ஆகி போச்சு. இப்போ அந்த கம்பல்சரி அந்த பரிகாரத்துக்கு வந்துடுவோம். சரிங்களா? இது என்ன பண்ணும், அந்த மகர வீடுங்கிறது அதைத்தான் தூக்கணும். அதற்கான ஒரு விஷயத்தை தான் முதன்மையாக நீங்கள் வந்து கையில் எடுக்கணும். 4ஆம் இடம் அது அப்படி, அதுக்கு சனி பகவானை கடைப்பிடி அப்படி இப்படின்னு போகிறது செகண்டரியான விஷயம். ஆனால் அந்த மகர வீட்டோட காரகத்தை தூக்கணும். அந்த மகரம் அப்படிங்கிறது வந்து அபிநய வகை அப்படின்னு வந்து சொல்லுது. என்ன சொல்லுது? குமாரசாமியம் சொல்லுது. அதாவது இந்த பெருவிரலையும் இந்த சிண்டு விரலையும் இப்படி நீட்டும் பொழுது எனக்கு கை இப்படி வளைய மாட்டேங்குது. அந்த அபிநயம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, இப்படி. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மகர வீடு. இப்படியே 10 நிமிஷம் சனிக்கிழமை ஆச்சுன்னா உட்கார்றது, 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுறது, இப்படி வச்சுக்கிட்டே மெடிடேஷன் பண்ணுறது, இப்படி வச்சுக்கிட்டே. ஏங்கயா கொடுக்காது உங்களுக்கு? ஏன் கொடுக்காது? இதுதான் வந்து மகர வீட்டோட உண்மையான வடிவம். அப்போது இதை வந்து பண்ணலாம். 3 விரலையும் நல்லா மடிச்சிடணும். அதுக்கப்புறமா இப்படி பண்ணிக்கணும். மகரம் வேலை செஞ்சே தீரும். உங்களுக்கு தேவையானது என்னவோ கண்டிப்பாக கொடுத்துரும். 10 நிமிஷம் உட்காரணும். நான் பணம் சம்பாதிக்க மாட்டேன், செவுத்து மேலே கால் வச்சு தூக்குறா, எனக்கு நான் இல்லைப்பா. அதாவது இது எப்படி தெரியுமா, நல்லா சம்பாதிக்கிறோம், அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கையில் பணம் இருந்து கூட வீடு கட்டுறது தள்ளி போகுது, இல்லை சம்பாதிக்கிறதுலாம் ஃபுல்லாக செலவாகி போயிடுது. எனக்கு அதாவது நான் வந்து சம்பாதிக்கவே இல்லை, நீ ஏன்னா மயிரப்படுங்க வீடு கட்டுறச்சு கேட்குற, அப்படியெல்லாம் கிடையாது. இது இந்த பரிகாரத்தை பண்ணால் உங்களை வேலை செய்ய வைக்கும், தொழிலில் வந்து லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா அதுக்கு என்ன தேவையோ அதை வந்து கொடுத்துரும். இதுவும் உண்டு. அப்போது இந்த அபிநய வகை சனிக்கிழமை தோறும் இதை செய்கிறது, சனி ஓரைகளில் வந்து இதை செய்கிறது. மிகச்சிறந்த வீடு கட்டுதல், தோட்டம் துறவுகள் வாங்குதல், இது சார்ந்த விஷயங்கள், வண்டி வாகன பிராப்தங்கள் எல்லாமே கிடைச்சிடும். இதை பண்ண 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 சுபத்துவமாக மாறுற அளவுக்கு பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னொன்று சொல்லுது, மான் தலை மான் கொம்பு இப்படி இருக்கு இல்லையா, அந்த மான் தலை அந்த காலத்தில் வந்து வெட்டி வச்சு செவுத்தில் மாட்டி வைப்பாங்க பாரு, அந்த மாதிரி படத்தை வந்து போட்டு வச்சுக்கலாம். அதே மாதிரி முதல்ல வந்து தண்ணியில் மூழ்கி தலையை மட்டும் மேலே வச்சுக்கிட்டு, இப்படி தலையை மட்டும் மேலே வச்சுக்கிட்டு இப்படி வாய் பொழந்துட்டு இருந்தால் எப்படி இருக்கும், அந்த வடிவம்னு வந்து மூலநூல் வந்து சொல்லுது குமாரசாமி. அப்போ ஒன்றும் இல்லை, முதல்ல பொம்மையை வாங்கி வச்சுக்கிறது, டேபிள் மேலே வச்சுக்கிறது, தொழில் செய்கிற இடத்துல வச்சுக்கிறது, வீட்டு வரவேற்பறையிலே வச்சுக்கிறது, இது எல்லாமே நல்ல பலன்களுக்கு வந்து கொடுக்கும், நிச்சயமாக கொடுக்கும்.
மான் தலையை வந்து பார்த்தீங்கன்னா வரைஞ்சி வச்சுக்கிறது, படமாக போட்டு வச்சுக்கிறது, இது எல்லாமே படமாகவும் போட்டுக்கலாம். இந்த அபிநய வகையை வந்து எடுத்து தியானம் பண்ணுங்க, கண்டிப்பாக கிடைச்சிடும். கடற்கரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதல்ல வந்து வாய் பொழந்துட்டு இருக்கிறது அப்படி கூட வந்து போடலாம். இதில் ஸ்ட்ரக் ஆகுது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அது என்னவோ இந்த கேமரா வர வர இப்படி பண்ணிட்டு இருக்கு, மாற்றி ஆகணும், சீக்கிரமாக மாற்றிடுறேன். சரிங்களா? அப்புறம் இந்த வீடு, காலிமனை, விவசாயம், தோட்டம் துறவு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் வந்து பரிவர்த்தனைக்கு போனீங்கன்னா கருப்பு சட்டை போட்டுட்டு போங்க, ப்ளூ கலர் சட்டை போட்டுட்டு போங்க, உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும். ஓகேவா? இதெல்லாம் வந்து மிகப்பெரிய உன்னதம். ராஜராஜேஸ்வரி ஆலயம் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. அது வந்து உங்களுக்கு கொடுத்துரும். உங்கள் சொத்து, தோட்டம், துறவுகள் இப்போ சொன்னது எல்லாத்தையுமே கொடுத்துரும். வழிபாடு வச்சுட்டு வாங்க, அடிக்கடி போயிட்டு வாங்க. சனிக்கிழமை என்னைக்கு போங்க. ராஜராஜேஸ்வரி அந்த மகர வீட்டுக்கு தேவதை. இதையும் வந்து கையில் எடுங்க. ரொம்ப நல்லது. ஒரு இரும்புல வந்து ஒரு காப்பு போட்டுக்கலாம். சனிக்கிழமை ஆச்சுன்னா கொஞ்சோண்டு வந்து எள்ளெண்ணெயை வந்து வயிற்றுக்கு வந்து குடிக்கலாம். இதெல்லாமே வந்து பண்ணோம்னா உங்களுக்கு வந்து அதீத வேகம் பெறும். அந்த வீடு கட்டுவதற்கான ஒரு எத்தனம் வந்து வேகமாக கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து புரிந்து கொள்ளுதல் வேண்டும். இது வந்து நடுவிரல் இல்லைங்களா? இது வந்து நடுவிரல். இதில் வந்து ப்ளூ சஃபயர் அப்படின்ற கல்லை வந்து பதிச்சு போட்டுக்கோங்க. ஆகச்சிறந்த உன்னத பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். கருநீல கல் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கோங்க. அதை வந்து போட்டுக்கோங்க. அதை வந்து திருநள்ளாறு தர்ப்பணேஸ்வரர் கோயிலில் அதை வந்து வச்சு வாங்கி அந்த சனி பகவான்கிட்ட வச்சு வாங்கி போட்டுக்கோங்க. எள்ளெண்ணெயை மறக்காமல் சனிக்கிழமை தோறும் கொஞ்சம் குடிங்க. சனிக்கிழமை ஆச்சுன்னா காகத்துக்கு சாப்பாடு போடுங்க. நீர்க்கோழியை முடிஞ்சால் வணங்குங்க. சனீஸ்வரனை வணங்குதல், முனீஸ்வரனை வணங்குதல் ஆகச்சிறந்த நலம். அது மட்டுமல்ல, உங்களுக்கு வந்து ஸ்ரீவாஞ்சியம் அப்படின்ற கோயிலில் யமதர்மர் கோயில் இருக்குது. அது வந்து ஸ்ரீவாஞ்சியம் கும்பகோணம்னு சொல்லி போட்டு பாருங்க. அப்போது அந்த ஸ்ரீவாஞ்சியம் போயிட்டு யமதர்மருக்கு விளக்கேற்றிட்டு அங்கே இருக்கிற சிவனை வந்து வணங்கிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மகர வீடு வேலை செய்யும், எல்லாமும் கிடைக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுதல் வேண்டும். அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவென எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி அன்பு தமிழ் நெஞ்சங்களே, நன்றி.